வணக்கம் நேர்களே. துபாயில 23,00,000 ரூபாய் இருந்தா போதும் உங்களுக்கு கோல்டன் விசா கிடைச்சிரும். யுஏஇக்கான கோல்டன் விசா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ராயத் குரூப் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க இல்ல அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருக்காங்க. யுஏஇயுமே வந்து அதை மறுத்திருக்காங்க. 23,00,000 ரூபாய்க்கெல்லாம் கிடையாது அப்படின்னு. உண்மையிலே கோல்டன் விசானா என்ன? அதை யார் வச்சுக்கலாம்? அதை வச்சிருந்தா யுஏஇல நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்? அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன? ஆனந்த் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், யுஏஇ கோல்டன் விசால என்னதான் சார் ப்ராப்ளம் ஆச்சு? 23,00,000 ரூபாய் அப்படின்னு அதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. வேலிடான ஒரு பெர்ஃபெக்ட் பாயிண்ட் சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிட்டல், லக்ஷ்மி மிட்டல் கூட லண்டன்ல இருந்து வெளியே வந்துட்டாரு, யுஏஇக்கு வந்துட்டாரு அப்படின்னா அது ரொம்ப வேலிடான பாயிண்டா இருந்தது. அப்போ இப்ப பார்க்கும்போது இல்ல நாங்க அப்படி ஒண்ணும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? நீ 23,00,000 ரூபாங்கிறது இது யார் வேணா இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து 1,00,000 பேர் இல்லை, 1 கோடி பேர் இல்லை, 10 கோடி பேர் போயிடுவோம். ஸோ நான் அப்படியே சொன்னேன், கொடுத்தா நல்லதுன்னு சொன்னேன். கொடுத்தான்னு சொன்னேன். அவங்க வந்து என்ன யாரை வேணா உள்ள விடணுங்கிறது யுஏஇயோட இன்டென்ஷன் இல்லை, துபாயோட இன்டென்ஷன் இல்லை. அவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் வேணும். ஹைலி ஸ்கில்ட் அண்ட் டேலண்டட் ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி இந்தியன்ஸ் போய் யூகேலையும் ஃப்ரான்ஸில் அது மாதிரி யூரோப்பில் செட்டில் ஆனவங்கள திரும்பி எப்படி துபாய் கூப்பிட்டு வருதுன்னு. ஸோ தட் அவன் யூரோப்புக்கும் வேணாம் போகலாம், திரும்பி இந்தியாவுக்கு வந்தாலும் 3 ஹவர் இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி. ஸோ நான் மெயினாக டார்கெட் பண்ணுறது யூகே அண்ட் யூரோப்பில் செட்டில் ஆன இந்தியன்ஸு, இந்தியாவிலேருந்து வெரி ஹைலி ஸ்கில்டு அண்ட் அதுக்கப்புறம் செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க. இப்போ நடுவில் வந்து பல கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட அங்கேயே செட்டில் ஆகிருக்காங்க. அங்கேயே கமெண்ட்ரி சொல்லி அங்கேயே என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இருந்தால் பணம் வந்து டேக்ஸ் கம்மி. இந்தியாவில் பணம் ஒன்று விஷயம், வெறும் அமெரிக்காவில் நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் 6 மாதம் துபாயில் இருந்தோன்னா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் பணம் வரதுக்குள்ள பணம் சம்பாதிக்கிறதுலாம் டேக்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சம்பாதிக்கிற பணத்துக்கு இந்தியாவில் தான் டேக்ஸ். ரைட்டா? நான் என்ஆர்ஐ, பட் நான் இந்தியாவில் வந்து எனக்கு பணம் இந்தியாவில் வாடகை வந்தாலோ, இந்தியாவில் எனக்கு வட்டி வந்தாலோ, இந்தியாவில் எனக்கு டிவிடெண்ட் வந்தாலோ, இந்தியாவில் எனக்கு கன்சல்டிங் இன்கம் வந்தாலோ, இந்தியாவில் எனக்கு ராயல்ட்டி வந்தாலோ நான் இந்தியாவில் தான் டேக்ஸ் கட்டணும். நான் துபாயில் இருந்தால் என்ன எனக்கு அட்வான்டேஜ்னா, மற்ற ஊர்லேருந்து நான் வர பணத்தை வந்து நான் இங்கே டேக்ஸ் கட்ட வேண்டாம். சப்போஸ் நான் வந்து அமெரிக்காவில் கன்சல்டிங் பண்ணுறேன், அமெரிக்காவில் ஒரு கம்பெனி கன்சல்டிங் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் கன்சல்டிங், நான் வந்து இந்தியாவில் இருக்கேன்னா அவன் எனக்கு டைரெக்டாக டாலரில் பேமெண்ட் கொடுத்தா நான் இங்கே டேக்ஸ் கட்டணும். ஆனால் இதே நான் துபாயில் இருந்தேன்னு வைங்க, நான் டேக்ஸ் கட்ட வேண்டாம். சப்போஸ் இது வந்து நிறைய பேர் இருக்காங்க, கம்பெனிகள் வந்து அவங்கள ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சு டைரெக்டாக டாலரில் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க இந்தியாவில் இருந்தால் டேக்ஸ் கட்டணும், அமெரிக்காவில் இருந்தால் டேக்ஸ் கட்ட வேண்டாம். இந்த கிரிக்கெட் ஆடுறவங்கள்லாம் ஏன் இருக்காங்கன்னா, கமெண்ட்ரிக்கு வந்து டாலரில் சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து இப்போ இங்கிலாண்டில் கமெண்ட்ரி சொல்கிறான், இல்லை ஆஸ்திரேலியாவில் போய் கமெண்ட்ரி சொல்கிறான்னா, இல்லை ஸ்ரீலங்கா, இந்தியா தவிர மற்ற எந்த ஊரில் கமெண்ட்ரி சொன்னாலும் அந்த பணம் டாலரில் துபாய் வாங்கிட்டாங்கன்னா அந்த டாலர் பணத்தில் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ இஃப் யுவர் மணி இஸ் ரிசீவ்ட் இன் துபாய் in dollars or in any currency and you are a resident of Dubai, you need not pay tax. இப்போ சினிமாலேயே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியும் துபாயில் இருந்து ஆக்டரும் துபாயோட ரெசிடெண்ட்டாக இருந்து அவன் டாலரில் சம்பளம் வாங்கிட்டு இந்தியாவில் வந்து நடித்தாலும் as long as it is less than 180 days அவன் டேக்ஸ் கட்ட மாட்டான். இப்போ யூடியூப் கிரியேட்டர்ஸு, செலிப்ரிட்டிஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு இவங்களெல்லாம் தான் துபாய் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னா 2 கோடிக்கு பெரிய வீடே கிடைக்கும் அங்கே. என்ன அஃபோர்ட் 2 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்து வீடு, நாட் லோன், கேஷ் கொடுத்து வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அவங்க கோல்டன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம இப்போ கோல்டன் வீசானால என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே பண்ணுற வேலையெல்லாம் இப்போ நல்லா அங்கே இப்போ நான் வந்து உங்களுக்கு உலகத்துலேருந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன், நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் போடுறோம். ரைட்டாக? இன்றைக்கி நான் பெங்களூரில் இருக்கேன், நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க. இது மாதிரி இருக்கிறச்சா நான் துபாயிலேருந்து ரெக்கார்ட் பண்ணேன்னு வைங்க, எனக்கு என்னோட கம்பெனிக்கு துபாயில் பேமெண்ட் வந்துருச்சுன்னு வைங்க, ப்ரொடக்ஷன் மட்டும் நான் சென்னையில் அவுட் சோர்ஸ் பண்ணேன்னா என்னோட யூடியூப் இன்கம்லாம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஆகிடும்.
ம். என்னோட ஆடியன்ஸ் இந்தியன், என்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்தியாவில், துபாயில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் நான் துபாயில் ஓகே. இருக்கிறேன், என் கம்பெனி துபாயில் இருக்குது அப்படின்னா எனக்கு பேமெண்ட் துபாயில் வந்ததுன்னா ஓகே சார். எனக்கு சார் டேக்ஸ் இப்போ கிடையாது. நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணுராஜ் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனுஷன் கையில 2 கோடி ரூபா இருக்கு. நான் போய் அங்க வீடு வாங்கிட்டேன். வீடு வாங்கினாலே எனக்கு கோல்டன் விசா கிடைச்சிருமா? ஒண்ணு. ஆ. ரெண்டாவது, நாங்க வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டை ம். வச்சு ஒரு ஆபீஸா கன்வெர்ட் பண்ணி நான் அங்க சர்வீசஸ் கொடுக்க முடியுமா? நீங்கள் ம். வந்து இது வந்து ஒரு நான் 2 கோடின்னு ம். சொல்கிறேன், பட் அது எக்ஸாக்ட் அமௌண்ட் ஒன்று இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஓகே. உங்களுக்கு டைரெக்டாக ஓகே. கோல்டன் விசா கொடுத்துருவோம். அந்த குவாலிஃபைங் ம். அமௌண்ட்டை ம். தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் விசா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸாக கன்வெர்ட். ஓகே. அப்பாஸ் துபாயில் ரெண்ட் ரொம்ப சீப்பு. நீங்கள் சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ம். இந்தியாவோட சீப்பராக இருக்கும். நிறைய இந்தியன் ஏரியாஸ் இருக்குது. ஸோ துபாய் ம். இஸ் ரிலேட் அன்லஸ் 2 விஷயமும் இருக்குது. அதுக்கான நீங்கள் இடமும் இருக்கு. சமைக்கணும்னு நினச்சா எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் துபாயில். ஓகே. அதுக்கான இடமும் இருக்குது. தட் இஸ் நீங்கள் போனீங்கன்னா ஓகே. காசை தண்ணியாக செலவு பண்ணுற இடமும் துபாயில் இருக்குது. காசை செலவு பண்ணாமல் ஓகே. அப்படியே டைட்டாக பிடிச்சி அதனால வைக்கிறதுக்கும் தானே சார் நம்ம ஆட்கள் துபாய் நிறைய பேர் போறத பார்க்க முடியுது. பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து மற்ற ஊர்லலாம் வந்து வேறு விதமான, இப்போ ஓமானில் ம். வந்து ஹை எண்ட் பீப்புளுக்கு ஓகே. இன்கம் டேக்ஸ் வந்துருச்சு, ரொம்ப ஹை எண்டு. இப்போ ம். சவுதியில் என்ன பண்ணிட்டாங்க, வேட்டை 10% ஆக்கிட்டான். ஓகே. ஸோ ஷாப்பிங் இன் சவுதி முட்டாள்தனம். சவுதியே வந்து ம். ம். துபாய்லேயும் குவைத்லேயும் தான் ஷாப் பண்ணிட்டு போவான். ஸோ வந்து அங்கே ஷாப்பிங் குறைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ம். சவுதியில் வந்து டிபெண்டன்ஸுக்கு ஹெவி டேக்ஸு. அதெல்லாம் இல்லாமல் உங்கள் டிபெண்டன்ஸையும் கூட கூட்டிகிட்டு போய் நீங்கள் கம்ஃபர்டபுளாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான ஓகே. ஊர் ஓகே. வந்து துபாய், அபுதாபி தான். ம். துபாய் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாஷியாக வேணா துபாய், இல்லாட்டா அபுதாபி. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஓகே. ஷார்ஜாவில் ஸ்டே பண்ணிட்டு துபாய்க்கு ஒர்க் பண்ண வருவாங்க. ஏன்னா ஷார்ஜா வந்து சீப்பர், வாடகை எல்லாமே சீப்பர். ஸோ ஷார்ஜாவில் இருப்பாங்க, ஓகே. ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே ரோட்லாம் நல்லா இருக்கும். ம். மெடிக்கல் நம்ம ஊர் டாக்டர் தான் எல்லாருமே அங்கே. நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மெடிக்கல் டாக்டரை பார்த்து ஃபீஸ், ஓகே. டாக்டர் சர்வீசஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அங்கே போகிறாங்க. துபாயில் மேக்ஸிமம் இருக்கிறது இந்தியர்கள் தான். அதில் ரைட் சார். மலையாளி, தமிழ், சவுத் இந்தியன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. சார் இப்போ நீங்கள் இந்த எந்த பிஸ்னஸ் விஷயத்துல வேணால் பண்ணலாங்க. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் ம். ட்ரக்ஸை மட்டும் ஸ்மகிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேறு என்ன வேணால் பண்ணலாங்க. ஓகே. சார் இந்த விஷயத்துல அதாவது குறிப்பா விசா விஷயத்துல அமெரிக்காவை யுஏஇ ஃபாலோ பண்ணுதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விசா வந்து ம். அமெரிக்கன் விசாக்கு நீங்கள் 1 இயர் ஆஃப் வெயிட்டிங் டைம். இப்போது ஓகே. யுஏஇ விசாக்கு நீங்கள் வெயிட்டே பண்ண வேண்டாம். உங்களுக்கு சஃபிஷியன்ட் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ம். நீங்கள் அங்கே அப்படியே தொங்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிங்கன்னா 1 hour, ஓகே. 1 or 2 ஓகே. hours சார் விசா அப்ப நீங்க கிடைச்சிடும். சொல்றதுபடி பார்த்தா இப்ப நான் துபாயில போய் நான் அமெரிக்கன் விசாக்கு அப்ளை பண்ணா அதுக்கான சான்சஸ் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே. துபாயில் கூட 5-6 மாதத்துக்கு கிடையாது டேட்டு. இப்போ ஏர்லியஸ்ட் டேட் ஓ ஃபைன். அமெரிக்கன் அதுவே விசா எவ்வளவு கிடைக்கிறது மாசம் வெயிட் பண்ணணும் சிங்கப்பூரில் சார்? தான் இருக்குது. ஓகே. அண்டர்ஸ்டுட். அது இல்ல எனக்கு இந்த அது கேள்வி ஏன் நீங்கள் வருது அப்படின்னா இதை தான் பார்க்கணும். இந்த விசா அப்படின்ற ஒரு விஷயத்துல அண்டர்ஸ்டுட் சார். அவங்க வெப்சைட்டை தான் பார்க்கணும். ம். நீங்கள் ம். அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து வெப்சைட் வச்சிருக்கிறான். இல்ல இந்த கேள்வி ஏன் வந்தது அப்படின்னா ஜென்ரலா பல்வேறு விஷயங்களை இந்த யுஏஇ அமெரிக்காவை பார்த்து ஃபாலோ பண்றாங்களோ? இப்ப கோல்டன் விசா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இல்ல கோல்டன் பட் விசா ரொம்ப அதுல இப்ப நாளா நடந்திருக்கிறது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். இந்த கோல்டன் விசால இப்போ இது ம். நடந்தது மிஸ்கம்யூனிகேஷன். அவங்க சாரின்னு ஆ. சொல்லிட்டாங்க. நோவே தே வில் அக்ரி. இப்போ நீ பணத்தை எடுத்துன்னு வந்து அங்கே எஸ். கொடுத்தாதான் அவனுக்கு வந்து ரெவென்யூ. ம். இப்போ சானியா மிர்சா அங்கே துபாயிலேயே தான் ம். இருக்காங்க, துபாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ம். கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்கிற ஒரு ராபின் சிங் அங்கேயே தான் இருக்கிறாரு. ம். மாதவன் ஆக்டர் அங்கேயே தான் இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ம். ஷாருக் கானும் அங்கே ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 600 கோடிக்கு பாம் ஜுமேரால வீடு வாங்குனாங்கன்னு நியூஸ் பார்த்தேன் சார். ம். பாம் ஜுமேராவில் 600 கோடிக்கு வீடு வாங்கியிருக்கிறாரு. ஸோ உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா அமெரிக்கா இப்போ ஓகே.
துபாய் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பி ஓகே இன். சார், நைஸ். அதில் எனக்கு ஸோ எந்த இந்த சந்தேகமும் விசால கிடையாது. நடந்தது ஒரு கம்ப்ளீட் மிஸ்கம்யூனிகேஷன். பட் அந்த மிஸ்கம்யூனிகேஷன்ல இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.